திண்டுக்கல்லில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலில் பற்றி எரியும் தீயுடன் சாலையில் ஓடுபவரின் வீடியோவும் வெளியாகியுள்ளது. கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் நகர் பகுதியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். பேருந்து நிலையத்திலிருந்து ஏஎம்சி சாலை வழியாக மணிகுண்டு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் புத்தாண்டு கேளிக்கைகள் நடைபெறும் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் இரவு 10:30 மணி அளவில் ஏஎம்சி சாலை ஸ்டாலின் காட்டேஜ் அருகே சாலையில் குடிபோதையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மீது மர்ம நபர்கள் 2 பேர் திடீரென பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தனர். உடலில் தீப்பற்றி எரிந்ததைக் கண்டு சாலையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு சென்று கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். உடலில் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்குமிங்குமாக ஓடியவர் சிறிது நேரத்தில் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து தீயில் கருகி உயிருக்கு போராடிய நபரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் புத்தாண்டு அன்று காலையில் சதீஷ் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். விசாரணையில் அவரது பெயர் சதீஷ் என்பதும் திண்டுக்கல் RM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. சதீஷ் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த மர்ம நபர்கள் யார், எதற்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சதீஷ் மீது திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு இருப்பதாகவும் அதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் தீ வைக்கப்பட்டதா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.